சாங்கோடைய அந்த லைன் வரக்குள்ள கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் விஜயோடைய ஃபேஸு. இல்லை ஆக்சுவலி எனக்கு அதில் பெரிய ஆச்சரியம் அல்லது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அநேகமாக அந்த பாட்டு சிவகாசி மாதிரி ஏதோ ஒரு படத்தினுடைய பாடல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரியான ஒரு பாடல் தான் அது. ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்ணி வெடியை புதைச்சி வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வரியை புதைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். நாளைக்கு நீங்கள் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளார இருந்திருக்கு. பட் அது பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்ததெல்லாம் கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட பாடல் வரி தான். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நடிகராக அறிமுகமாகி ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவர் செல்வாக்கு பெற ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே விஜயினுடைய அப்பா வந்து பையனை அரசியலுக்கு கொண்டு வரணும், பையனை எதிர்காலத்தில் சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் அந்த பாடல் வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெருசாக நமக்கு இம்பேக்டை ஏற்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி இவர் அரசியலுக்கு வந்து 2026 தேர்தலில் நம்ம தான் சிஎம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வரி இத்தனைக்கு ஒரு குத்துப்பாடலில் இருக்கிற அந்த வரி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு. இப்போ நார்மலாக நமக்கே இப்படி தோணும் போது அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த குத்துப்பாட்டில் இடம்பெற்ற அந்த வரி, அதுவும் விஜயனுடைய அம்மா பாடிய அந்த பாடலில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கெல்லாம் அது ஒரு வேத வாக்காக தெரிஞ்சு பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது அதுக்கு.